வணக்கம் நண்பர்களே. நம்ம இப்ப பார்க்க போறது என்னன்னா, மார்க்கெட்டோட இன்னைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். அதாவது நிஃப்டி 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் மார்க்கெட் ப்ரொஃபைல் சார்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ட்ரேட் அனலைஸ் பண்ணுவோன்றது நம்ம வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்கும் தெரியும். பாருங்க, இன்னைக்கு ஆகஸ்ட் 26. இந்த 26 அன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்ற ஒரு ரிப்போர்ட்டை பார்த்துருவோம். பாருங்க, மார்க்கெட் இதுக்கு முன்னாடி ஒரு அவுட் சைட் பார், அதாவது இதுக்கு முன்னாடி நாள் ஒரு அவுட் சைட் பாரா இருந்துச்சு. சேம் டைம் பீபாக்லாம் ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு ஓப்பன் ஆன உடனே டைரக்டா ஒரு ஓப்பன் ட்ரை கொடுத்து ஒரு வைடு இனிஷியல் பேலன்ஸை தான் வந்து இவங்க உருவாக்குனாங்க. அதுக்கு மேலே ஃபர்தராக அவங்களால போக முடியல. மார்க்கெட் இன்னைக்கு ஒரு பி ஷேப் ப்ரொஃபைல் தான் ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஓகேவா? நம்ம ஆல்ரெடி இந்த இடத்த நம்ம ஒரு என்ட்ரி சொல்லியிருப்போம். அரௌண்ட் ஒரு 24,950 சம்திங், அதுல இருந்து 25,000 கிட்ட நம்ம ஒரு என்ட்ரி சொல்லியிருப்போம். அதெல்லாம் யார் ட்ரேட் பண்ணியிருந்தீங்களோ அதில் ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம். பட் ஓகே, இன்னைக்கு நாளைக்கு என்ன நடக்கலாம் அப்படின்றத பத்தி பார்த்துடலாம். மார்க்கெட்ல மார்க்கெட் இப்போ இந்த இடத்த ஒரு பீபாக் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதாவது 25,045 அப்படின்ற அந்த ரேஞ்சில் ஒரு பீபாக்கு, சேம் டைம் ஒரு பி ஷேப் ப்ரொஃபைல். ஓகேவா? மார்க்கெட்டில் இதுதான் ஃபார்ம் ஆயிருக்கு இன்னைக்கு நிஃப்டியில். ஸோ நாளைக்கு வந்து மார்க்கெட் எப்படி மூவ் ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று, மார்க்கெட் இந்த பீபாக்கு ரெஸ்பெக்ட் பண்ணி ஃபர்தராக இன்னும் ஒரு அப் மூவ் கொடுக்கலாம். அதாவது இந்த பீபாக்கை அக்செப்ட் பண்ணுச்சு அப்படின்னா, இந்த பீபாக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுச்சுன்னா நல்ல ஒரு அப் மூவ் கொடுக்கலாம். அப்படி இல்லை, மார்க்கெட் இந்த பீபாக்லேருந்து ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னா, இன்னைக்கு இந்த இந்த ஸ்பைக் கொடுத்துருக்காங்க பாருங்க, இந்த ஸ்பைக்கெல்லாம் வந்து கிளியர் பண்ணிடுவாங்க. ஸோ இதை இனிஷியலாகவே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கு மேலே ஃபர்தராக போக முடியல, அதனால் அங்கே ஒரு பேலன்ஸ் பண்ணிட்டாங்க மார்க்கெட்டை. ஸோ பி ஷேப் ப்ரொஃபைல் உருவாச்சு. ஸோ நம்ம கொடுத்துருந்த லெவலையுமே கிளியர் பண்ணிச்சு நிஃப்டியோடது. ஒருவேளை ஃபர்தர் டவுன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக இந்த பாயிண்ட் ஆஃப் இந்த ப்ராமினன்ட் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலும் இந்த பீப்பாக்கு இது எல்லாத்தையும் வந்து கிளியர் பண்ணும். ஓகேவா? அதாவது 24,750, 24,850 இந்த ரேஞ்சு கிட்ட மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகலாம். இந்த ஏரியாவை கிளியர் பண்ண ட்ரை பண்ணும். சரி, அப் ஆகுது அப்படின்னா என்ன ஆகலாம் அப்படின்னா, ஒன்ஸ் அப் ஆக போகுது மார்க்கெட் அப்படின்னா, அப் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் ஃபர்தரா இன்னும் ஒரு ஆல் டைம் ஹையை வந்து இது பண்ணுவாங்க. ஏன்னா ஆல்ரெடி பாருங்க, இந்த ஏரியாவை எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுச்சு. ஃபர்தராக வந்து இதுக்கப்புறம் வந்து இந்த ஹையை தான் கிளியர் பண்ணும். 25,137 லெவலை தான் வந்து கிளியர் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. பட் மார்க்கெட்டில் பெருசான பையிங்ஸ் வந்து இல்லை, குறைஞ்சி போச்சு. இன்றைக்குமே ஒரு வைட் இனிஷியல் பேலன்ஸ் தான் ஆச்சு. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி நாளையிலேருந்து மேபி இனி செல் ஆக ட்ரை பண்ணலாம். ஒரு வேளை செல் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் நான் சொன்ன அந்த டவுன் லெவல்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணும். ஸோ அதுதான். சரி, வாங்க பேங்க் நிஃப்டியில் நடந்துச்சுன்றதை பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டிலையும் அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டியில் ஓப்பன் ஆனது, ஓப்பன்லேயே எல்லா ட்ரேடும் இன்னைக்கு ஆல்மோஸ்ட் முடிஞ்சு போச்சு. இந்த ஏபி பீரியட்லேயே முடிஞ்சு போச்சு பாருங்கள். இனிஷியல் பேலன்ஸுக்கு அப்புறம் மார்க்கெட் மூவே ஆகலை, இதுக்குள்ளேயே பேலன்ஸ் ஆயிடுச்சு. நம்ம சொல்லியிருப்போம் மார்னிங் 51,600ன்ற லெவலுக்கு மார்க்கெட் போகும் அப்படின்னு. ஸோ இனிஷியலி வந்த பையர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. ஃபர்தராக அதுக்கு மேலே பையர்ஸ் எல்லாம் கொண்டு போக முடியல. இங்கே பாருங்க, பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். இந்த ஏரியாவில் பாருங்கள், இந்த ஏ பீரியடில் எவ்வளோ பெரிய ஒரு மூவு. அதுக்கப்புறம் பி பீரியட் கூட நல்லா ஸ்ட்ராங்காக போனாங்க. பட் சி பீரியட் பாருங்கள், அதுக்கு மேலே ஃபர்தராக போக ட்ரை பண்ணல. ஒன் டைம் ஃப்ரேம் டவுன் கொடுத்துட்டாங்க. அதுக்கு மேலே மார்க்கெட் இன்ட்ரெஸ்ட் காட்டில் பை ஆக. ஸோ எப்போ மார்க்கெட் ஒன்ஸ் ரிவர்ஸ் ஆகுது, அப்புக்கு போகல அப்படின்னே நம்ம ட்ரேட் எடுத்திருந்தா பொசிஷன்ஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடலாம். ஏன்னா ஆப்ஷன் பையிங்கன்றதால டைம் டிகே ஆகும், நம்மளோட ஆப்ஷன் ப்ரீமியம்லாம் வந்து கரைய ஆரம்பிக்கும். ஸோ நான் கான்ஃபிடென்ட்டாக சொல்லியிருப்பேன் 51,600 லெவலில் கிளியர் பண்ணணும்னு. பட் கிளியர் பண்ணணும். பட் ஆனால் இன்னைக்கு மார்க்கெட் பெருசாக மூவ் ஆகுறதால இன்னைக்கு ஆல்மோஸ்ட் ட்ரேடிங் முடிஞ்சு போச்சு. ஸோ இன்னைக்கு இப்போ ஃபர்தரான மூவ் ஒன்றும் கிடைக்கல. சரி, ஓகே, இதுக்கப்புறம் எப்படி நடக்கலாம் அப்படின்றத பார்த்துடலாம். நாளைக்கு மார்க்கெட்டு ஒன்ஸ் அதே தான், அங்கேயும் ஒரு பீபாக் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. சேம் கான்செப்ட் தான். மார்க்கெட் ஒன்ஸ் இதை அக்செப்ட் பண்ணிச்சு அப்படின்னா, அக்செப்ட் பண்ணி ரிவர்ஸ் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் கண்டிப்பாக 51,600 லெவலில் கிளியர் பண்ணும். 51,600. ஒரு நிமிஷம். இந்த லெவல் தான். இதை அக்செப்ட் இதிலிருந்து பிடிச்சாங்க பையர் அப்படின்னா டைரெக்டாக இந்த ஏரியாவை கிளியர் பண்ணுவாங்க. 51,600 லெவல் தான் ஃபர்ஸ்ட் டார்கெட் நம்மளோடது.
ஸோ ஒருவேளை டவுன் ஆகுது அப்படின்னா இந்த 51,000 அடுத்தது இந்த 50,600 இந்த ஏரியா ஃபுல்லாகவே வீக்காக தான் இருக்காங்க. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த ஏரியாலாம் வந்து கிளியர் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இந்த ஏரியா இது ஃபர்ஸ்ட் டார்கெட், இது செகண்ட் டார்கெட் செல்லிங்க்கு. ஓகேவா? ஏன்னா மார்க்கெட் அதுக்கு மேலே ஃபர்தராக பெருசாக புஷ் பண்ண சரியான பையர்ஸ் வரமாட்டுறாங்க. சரி, இன்னைக்கு வந்து நான் கான்ஃபிடென்ட்டாக சொல்லியிருப்பேன் இதோட போயிருக்குன்னு. பட் ஆனால் பி பீரியட் நல்லா இருந்துச்சு. பட் ஐபிக்குள்ளவே முடிஞ்சிருச்சு. சேம் டைம் இன்னைக்கு ஒரு வைடு இனிஷியல் பேலன்ஸ் தான். ஆல்மோஸ்ட் 300 பாயிண்ட்ஸ் இனிஷியல் பேலன்ஸ்லேயே முடிஞ்சு போச்சு. ஸோ அதனால் ஃபர்தராக மூவ் ஆக முடியல. ஸோ நாளைக்கு கண்டிப்பாக மூவ் ஆக சான்சஸ் இருக்குது. சரி பார்ப்போம் நாளைக்கு என்ன நடக்கலாம் அப்படின்றத. எனிவே இன்னும் எந்த மாதிரியான வீக்கரான லெவல்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து பை பண்ண எல்லாமே ஒரு வீக்கரான பையர் தாங்க. இந்த ஏரியாவிலேருந்தே பை பண்ணியிருக்காங்க பாருங்க. இந்த ஏரியா ஃபுல்லாகவே ஒரு வீக்கான பையர்ஸ் தான். எங்கேயுமே ஒரு ஸ்ட்ராங்கான பையர்ஸை பார்க்க முடியல. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த லெவல்ஸ் எல்லாமே மார்க்கெட் கிளியர் பண்ணும். அது நாளைக்கே ஆகுமா அப்படின்னு கேட்டால் அது வந்து நடக்க வாய்ப்புகள் குறைவு. ஷார்ட் டேர்ம் பீரியடில் இந்த ஏரியாவெலாம் கிளியர் பண்ணிவிடுவாங்க. இந்த 50,000க்கு ஓடி வந்துடும் மார்க்கெட்டு. பட் ஆனால் அதுக்கான கரெக்டான ஒரு செல்லிங் ஸ்ட்ராங்கான செல்லர்ஸ் வராங்கன்ற பட்சத்தில் நம்ம அடுத்தடுத்த லெவல்ஸை வந்து ஃபாலோ பண்ணலாம். ஸோ இந்த ஏரியாவில் பை பண்ண எல்லாமே ஒரு வீக் பையர்ஸ் தான். ஸ்ட்ராங் பையர்ஸ் இங்கே எங்கேயுமே பார்க்க முடியல. ஸோ ஃபர்தராக அப்சைடுக்கு நம்ம சொன்னது தான் 51,600. இந்த பீப்பாக்கை ரிஜெக்ட் பண்ணுச்சுன்னா, இல்லை அப்படின்னா டவுன் சைடுக்கு இது 50,500 51,000 இந்த ஏரியாலாம் வந்து கண்டிப்பாக பேக் சைடு, அதாவது செல்லிங்க்கு வந்து கிளியர் பண்ணும். ஸோ அவ்வளோதான். கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். இந்த மார்க்கெட் ப்ரொஃபைல் பார்த்து ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சில கன்விக்ஷன் கிடைக்கும். இன்றைக்கி மோஸ்ட் ப்ராபப்ளி பார்த்தீங்கன்னா இந்த பேங்க் நிஃப்டியில் பெருசான ட்ரேட்ஸ் கிடைக்கல. பட் ஓப்பனிங்குமே நல்லா இருந்தாங்க. ஓப்பனிங் நல்ல ஒரு பையர்ஸ் வந்தாங்க. பட் அதுக்கு மேலே இதுலேயுமே ஒரு பி ஷேப் மாதிரி ஒரு ப்ரொஃபைலை தான் க்ரியேட் பண்ணிக்கிட்டு அதுக்கு மேலே ஃபர்தராக மூவ் பண்ண முடியாமல் பையர்ஸ் ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. ஸோ இன்றைக்கி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாலே செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே ஒரு சைட்வேஸ்லேயே முடிச்சிட்டாங்க. ஸோ அவ்வளோதாங்க. இதுதான் வந்து இந்த மாதிரியான சில கன்விக்ஷன் தான் மார்க்கெட் ப்ரொஃபைலில் கிடைக்கும். பட் டவுன் ஆனால் நான் எப்பவும் சொன்ன மாதிரி தான், இது ஃபர்ஸ்ட் டார்கெட், இது செகண்ட் டார்கெட். அப் ஆனால் 51,600 தான் முதல் டார்கெட்டாக இருக்கும். எனிவே நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.